ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மேக்ஸ் ஹெடேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 3 மேட்ரிசஸ். அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நான் அதுக்கும் ஃபுல் பார்ட் போட்டுட்டேன். ஸோ நவ் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அது ரிகார்டிங் சம்ஸ்லாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் டெஃபினேஷன் என்னென்னா, தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ மேட்ரிக்ஸஸ் ஏ அண்ட் பி. ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு ஏ மேட்ரிக்ஸ் ஒரு பி மேட்ரிக்ஸ். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, number of columns of A is should be equal to number of rows of B. That is, A matrix ஓட காலமும் B matrix ஓட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம அப்படியும் சொல்கிறேன், மேட்ரிக்ஸ் ஏ பின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதில் ஒரு மேட்ரிக்ஸோட காலம் ஷுட் பி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ், தட் இஸ் பி மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோஸ். புரிஞ்சுதா? இதில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸில் பார்த்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இதுலேயுமே இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஃபர்ஸ்ட் வந்து அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லாவுக்கு என்னென்னா, அங்கே ப்ளஸில் பார்த்தோம்ல, அதே தான் நமக்கு மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ப்ளஸ் சின்னு இருந்துச்சியா, அதே இந்த ப்ளஸ் எடுத்துகிட்டு மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான். ஏபி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பிசி. தட் இஸ் ஈக்குவாலிட்டி ஆஃப் போத் சைட் டிஃபைன்டு. ஹியர் வி கன்சிடர் த த்ரீ மேட்ரிக்ஸஸ், ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ், சி மேட்ரிக்ஸ். மூணு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். மூணு மேட்ரிக்ஸோட ஈக்குவாலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, ஏபி இன்ட்டு சி, ஏ இன்ட்டு பிசி. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா சேம் திங், நம்ம அடிஷனில் பார்த்த மாதிரியே தான். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஏபி மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஏசி மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது ப்ளஸ் சைன், அடிஷன். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் பிசி. ஸோ த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் I defined as identity matrix. A is a normal matrix. IA is equal to AI is equal to A. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டயகனல்லாம் வந்து 1 1 வரும். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.2. அதில் ஃபஸ்ட்டு 1 2 3 வந்து நம்ம அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் போடும் போதே அந்த பார்ட்லேயே அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் சம்ஸ் போட்டுட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் இருந்தால 4 and 5 வந்து இந்த பார்ட்டில் பார்க்குறோம். சரியா? பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின் ஏபி. ஏபினா ஏ மேட்ரிக்ஸ் என்ன வருது பாருங்க. கொஸ்டின் எழுதலை, நான் நீங்கள் எழுதும் போது எழுதிக்கோங்க. தட் இஸ் ஏபினா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன 2 பாருங்க, ஏபி மேட்ரிக்ஸ் இருக்கு. தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸ், பி மேட்ரிக்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஒரு ரோவையும் ஒரு காலமாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துட்டு செகண்ட் காலமை மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். தட் இஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சம்ம புரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரோ 2 4ன்றது நமக்கு ஃபஸ்ட்டு ரோவா, இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. இதை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். என்னென்னா 2 × 1 2, 4 × 2 8, 8னா மைனஸ் இருக்குது, -8. இதே ஃபஸ்ட் ரோவை எடுத்து மறுபடியும் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் 2 3s are 6, 4 5s are 20. நமக்கு சிம்பிள் மைனஸ் இல்லை, அதனால் நம்ம ப்ளஸ் போட்டுப்போம். மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுப்போம். இப்போ செகண்ட் ரோவை எடுத்துக்கோங்க. செகண்ட் ரோவை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலத்தில் எடுங்க. செகண்ட் ரோனா 3 × 1 3, 2 × 2 -4, 3 3s are 9, 2 5s are 10. புரிஞ்சுதாமா? ஃபஸ்ட்டு ரோவை எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு காலத்தில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் காலம், ஒரு செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலம். இதுவும் 2/2 மேட்ரிக்ஸில் இருக்குது, இதுவும் 2/2 மேட்ரிக்ஸில் இருக்குது. இப்போ இங்கே செக் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எத்தனை ரோஸ். நம்ம கண்டிஷன் என்ன, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ பாருங்கள், 2 காலம் இருக்கா, ரோஸ் பியோட மேட்ரிக்ஸில் 2 ரோ இருக்கா, 2 காலம் இருக்குது, இதில் வந்து 2 ரோ இருக்குது. புரிஞ்சுதா? ஆன்சர் எடுத்து எழுதுங்க. தட் இஸ் 2 - 8 -6, 6 + 20 26, 3 - 4 -1 19. அவ்வளோதாம்மா ஏபி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் சம் போலாமா? பிஏ மேட்ரிக்ஸ். இப்போது
பி என்ன இது பி மேட்ரிக்ஸ், இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். சரியா? பி மேட்ரிக்ஸும் ஏ மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணுறது தான். சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் காலம். இங்கேயும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஷுட் பி ஈக்குவல், தட் இஸ் 2/2 மேட்ரிக்ஸ், 2/2 மேட்ரிக்ஸ். அதே கொஷின் தான், அதே கொஷினில் 5th சப்டிவிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலமில் மல்டிப்ளை பண்ணோம், அதே ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணோம். பண்ணலாமா? தட் இஸ் 1 into first row இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். தட் இஸ் 2. 3 + 3 9. திருப்பி அதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம், தட் இஸ் 1 into 4 4 3 into 2 + 6. இப்போ நம்ம செகண்ட் காலம் வந்துட்டோம். செகண்ட் காலம் -2 இருக்கா? -2 into 2 -4 + 5 into 3 15. இப்போ இதே -2 into 4 -8 + 5 into 2 10, which is equal to என்ன வருது பாருங்க, 11. 6 + 4 10, 15 - 4 11, and 10 - 8 2. This is BA matrix. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் இருக்கு பாருங்க, கம்ப்யூட் த இண்டிகேட்டட் ப்ராடக்ட்ஸ். அது ஃபுல்லாகவே மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ் சம்மு தான். நம்ம அதை பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இதெல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான். தேர்ட் கொஸ்டின். நான் செகண்ட் கொஸ்டின் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதை கவர் பண்ணிட்டேன். தேர்ட் கொஸ்டின், தட் இஸ் எக்ஸசைஸ் 3.2ல தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து 2/2 மேட்ரிக்ஸ் தான். நம்ம என்ன பண்ணோம், ஆஸ் யூஷுவல் ரோவை எடுத்து ஒரு காலமாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி போட்டணும். செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ AB into AB, that is A square plus B square. சரியா? A into A, A square, B into B, B square. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், that is -AB plus AB. ஆயிடுச்சா? இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வாங்க, -B into A -AB. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், இப்போ A into plus AB. மறுபடியும் இதே செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலத்தில், தட் இஸ் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 0 0 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இதை நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். அவ்வளோதான். சரியா? புரிஞ்சுதாம்மா? அவ்வளோதான். 2 மார்க்ஸ் சம்மு தான் இதெல்லாம். ஜஸ்ட் ரோ அண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ செகண்ட் சம் பாருங்க, இது எத்தனை ரோ இருக்கு? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ. எத்தனை காலம் இருக்கு? 1 காலம் 2 தேர்ட் காலம். இது என்ன மேட்ரிக்ஸ்னா 3 into 1 மேட்ரிக்ஸ். 3 ரோஸ் 1 காலம் இருக்கு, இது 1 ரோ 3 காலம் இருக்கு. சரியா? இங்கே வர எலிமெண்ட் சேமா இருக்கும், தட் இஸ் 1 1. அந்த மாதிரி இருந்தால் இங்கே வந்து என்ன வரும்னா 3/3 மேட்ரிக்ஸ் வரும். புரிஞ்சுதா? இந்த 1ம் இந்த 1ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிறது இல்லையா, ஆன்சர் வந்து 3/3 மேட்ரிக்ஸ்ல வரும். இதெல்லாம் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான். ஜஸ்ட் நீங்க ஆன்சர் போட்டுட்டு வரலன்னா செக் பண்ணிக்கலாம். வர ஆன்சர் 3/3 மேட்ரிக்ஸ்ல நமக்கு வரும். மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. தட் இஸ் 1 into 2 2 3 4. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. மறுபடியும் 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8. தேர்டு 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12. இப்போ நமக்கு ஆன்சர் 3/3 மேட்ரிக்ஸ் வந்துச்சா? அதுதான் நான் சொன்னேன். இந்த ஒன்னும் கேன்சல் ஆகிடும். இப்போ வர ஆன்சர் வந்து இங்கே 3 இருக்கா, இங்கே 3 இருக்கா, 3/3 மேட்ரிக்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி தான் ஆன்சர் செக் பண்ணுறதுக்கு. சரியா? நெக்ஸ்ட் இந்த சம் பாங்க. இந்த சம்மில் என்ன இருக்குன்னா அதே மாதிரி நம்ம ரோவை எடுத்து காலமாக மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ரோ என்ன நமக்கு 1 into -2, இது மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 1 1, -2 into -2, சரி -2 into +2 -4. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், தட் இஸ் 2 -6. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 3 -2. இப்போ செகண்ட் ரோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் காலம் 1 2s are 2, 3 2s are 6, 2 2s are 4, 3 3s are 9, 4 plus 9.
2 3s are 6 plus 3. இப்போ என்ன வருதுன்னா நமக்கு -3 -4 plus 1 8 9 plus 4 13 6 plus 3 9. சரியா? அவ்வளோதான். இப்போ இதில் வேணால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் 2/2 மேட்ரிக்ஸ். இது வந்து 2 rows 3 columns 2/3 மேட்ரிக்ஸ். நமக்கு இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 2 rows 3 columns தட் இஸ் 2/3 மேட்ரிக்ஸ். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் பண்ணிட்டீங்க. இங்கே 2 இருக்கா, இங்கே ஒரு 3 இருக்கா, தட் இஸ் நமக்கு ஆன்சர் வந்து 2/3 மேட்ரிக்ஸ். புரிஞ்சுதாமா? ரோவை எடுத்து காலம்ல மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். 3 டேர்ம்ஸ் வந்துருச்சா? கீழே வாங்க. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இங்கே 3 வந்துருச்சா? ஓகே, அது சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். என்ன டைப்ல மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு வரணும்னா 2/3 மேட்ரிக்ஸ்ல ஆன்சர் வரும். இங்கே எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர் வரும்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் சம். இப்போ இது பாருங்க 3/3 மேட்ரிக்ஸ். இதுவும் இப்போ பாருங்க இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ். ரெண்டு 3/3 மேட்ரிக்ஸ் இருக்கா? அப்போ நமக்கு ஆன்சரும் வந்து 3/3 தான் வரும். தட் இஸ் இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். 3/3 மேட்ரிக்ஸ் தான் ஆன்சர் வரும். செக் பண்ணிக்கலாமா? முதல்ல நம்ம ஆன்சர் போட்டுலாம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. தட் இஸ் இந்த ரெண்டும் மறைச்சிக்கோங்க. ஒரு பென் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 2 into 1 2 plus 3 into 0 0 4 3s are 12. முடிஞ்சிச்சா? இதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம்க்கு வாங்க. -6 plus 6 4 0. இப்போ இதே ரோ எடுத்து தேர்ட் காலம்க்கு வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் வாங்க. 2 5s are 10, 3 4s are 12, 4 5s are 20. முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலத்துக்கு வாங்க. 3 4 into 0 0 3 5s are 15. அதே செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 3s are -9, 4 2s are 8 plus 0. But second row third column 3 5s are 15 plus 4 4s are 16 plus 5 5s are 25. முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் ரோ வாங்க. லாஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 into 1 4 0 plus 18. சரியா? இதே செகண்ட் ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலம் -12 5 2s are 10 0. Third row third column 20 4 5s are again 20 6 5s are 30. அவ்வளோதான். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கணும். தட் இஸ் 12 plus 2 14 6ம் 6ம் கேன்சல் ஆகிடும். 0 20 plus 10 30 42 18 -9 plus 8 -1 15 plus 25 40 40 plus 16 56 4 plus 8 22 -12 plus 10 -2 20 20 40 40 plus 30 70. அவ்வளோதாம்மா. சிமிலர்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் என்னென்ன மேட்ரிக்ஸ் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு. 3/3 இருக்குது, இதுவும் 3/3 இருக்குது. ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு வர ஆன்சர் 3/3 மேட்ரிக்ஸ். சரியா? புரிஞ்சிச்சா? அதே மாதிரி ரோஸ் இன்டர் காலம், காலம் இன்டர் ரோஸ். 5th கொஸ்டின் பாருங்க. இப்போ இதை நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்? எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு? 1 ரோ 2 3 3 ரோ இருக்கு. எத்தனை காலம்? 1 2 3 காலம்ஸ் இருக்கு. இதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தட் இஸ் 2 ரோஸ், காலம்ஸ் 1 2 3 3 காலம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னா இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 3/3 மேட்ரிக்ஸாக வரணும். சரியா? போடலாமா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பண்ணிட்டே வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். தட் இஸ் 2 -1. செகண்ட் ரோ வாங்க. 0 plus 2 2
ப்ளஸ் 1. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. 3 2 3 minus 6 0 plus 4 3 plus 2. இப்போ தேர்ட் ரோ வாங்க. minus 1 minus 1 0 plus 2 minus 1 plus 1. சரியா? இப்போ என்ன வருதுன்னா 2 minus 1 1 0 plus 2 2 3 minus 3 4 3 plus 2 5 minus 2 2 0. சரியா? 1 2 3 minus 2 2 0. Third row, that is second row, second column. Second row 3 minus 2 இங்க நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனே பார்த்தேன். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 into 3 minus 2 அப்போ 1 plus 1. அவ்வளோதான். புரிஞ்சுச்சா? இப்போ இது என்ன ஆன்சர், என்ன மேட்ரிக்ஸில் வந்திருக்கு? 3/3 மேட்ரிக்ஸ். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு 3 இந்த 3 இந்த 3/3 மேட்ரிக்ஸில் வந்துடுச்சா? அவ்வளோதான். லாஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம் பாருங்க. எத்தனை ரோஸ் இருக்கு? 2 ரோஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க 3 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. 3 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ் இருக்கு. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஆன்சர் பாருங்க, நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னா 3 3 கேன்சல் ஆகிடும். 2/2 மேட்ரிக்ஸில் வரணும் ஆன்சர். சரியா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. சிமிலர்லி ஒரு பெண்ணை வச்சு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரே ஒரு நம்பர் நான் லாஸ்ட் டைம் பண்ணேன் இல்லையா, தட் இஸ் 2 போட்டோம் பார்த்தியா, 1 போடுறதுக்கு 2 போட்டோம் பார்த்தீங்களா. இதை வந்து தப்பு பண்ணதால எனக்கு இங்கே ஆன்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நம்பர் ஒரு டிஜிட் தப்பு பண்ணாலும் என்டையர் மேட்ரிக்ஸோட ஆன்சர் கேன்சல் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும், தப்பாகிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கப்புறம் வர சம்ஸ்லுமே பெரிய சம்ஸு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் காலம் 3 2s are 6 minus 1 plus 9. இப்போ அதே ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் வாங்க. minus 9 0 plus 3. இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் தட் இஸ் minus 2 plus 0 plus 6. செகண்ட் ரோ செகண்ட் காலம் minus minus plus ஆகிடும். 3 plus 0 plus 2. சரியா? இப்போ ஆன்சர் என்ன பாருங்க. 9 plus 6 15 15 minus 1 14 minus 9 plus 6 3 வந்து minus 6 6ல 2 போச்சுன்னா 4 3 plus 2 5. ஸோ இது என்ன டைப்ஸ், என்ன இதில் வருதுன்னா 2/2 மேட்ரிக்ஸ் வருதா. தட் இஸ் 2 rows 2 columns. ஸோ ஆன்சர் நமக்கு இப்போ கரெக்டு. இந்த டிஜிட்லாம் நீங்கள் உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் கரெக்டுன்னா நீங்கள் இங்கே மல்டிப்ளிகேஷன் கரெக்டாக பண்ணால் தான் இந்த எலிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் தப்பானாலும் the entire question will be wrong. சரியா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப கவனமாக பண்ணணுமா. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே தட் இஸ் இது இப்போ பார்த்த வரைக்கும் 2 mark கொஷின்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஷின் தான் வந்து 2 marksல கேட்பாங்க. இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போகிறதுலாம் 4 marks 6 marks ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருங்க. சரியா?